அன்புள்ளம் கொண்ட விஎஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறது தான் ஆவணி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவானானவர் சிம்மத்திலையும், அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கன்னி ராசியில இருக்கார். ராகு பகவானானவர் கும்ப ராசியில இருக்கார். அதே மாதிரி சனி பகவானானவர் மீன ராசியில இருக்கார். குரு பகவான் ராசிக்கு சிம்மத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருக்கார். புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துல தான் இருக்கார். ஆவணி மாதம் 14ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார். சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் ஆடி 29, அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான 12 ராசிகளுக்கும் நடக்கும். அதாவது 3 கிரகங்கள் தான் இந்த நேரத்துல பயிற்சி ஆகிறாரு. சூரியன், புதன், சுக்கிரன். அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் பயிற்சியாகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள்னு பார்க்கும்போது அந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம். சூரியன் கேதுவோட இணைந்து சிம்மத்துல இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும். கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாவோ, மாநில அரசாங்க ரீதியாவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும். அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம். ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம். பிளவினால் ஒரு ப்ராப்ளம் வருது, திரும்பவும் ரீஎலெக்ஷன் வருது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். காரணம் என்ன? சூரியன் ஆட்சி நிலை. ஆட்சி நிலையில சூரியன் இருக்கும் போதுல நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதுல எல்லாமே பிளவுங்கிறது யதார்த்தம் தான். சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கு கண்ணியில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும். சனியோட பார்வையில இருக்கு. அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும். நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும். சுத்தி இருக்கிற சூழ்நிலையில நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதான் சொல்லலாம். சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைவு உங்களுக்கு தொழில் ரீதியா பல பாதிப்புகளை உண்டாக்கும். அதே மாதிரி மனைவியின் தாயாரோட உடல்நிலை இந்த நேரத்துல சீர்குலையும். அதாவது அவங்களுக்கு கேது ரிலேட்டடா பாதிப்புகளை ஏற்படுத்திடும். ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், இல்லாட்டி மனநல பாதிப்பு, இல்லாட்டி தனிமையை விரும்புற மாதிரி சூழ்நிலை, இல்லாட்டி ஆன்மீக பயணம் அவங்க போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதை ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா அவங்க 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 மனைவியின் தாயார் வெளியில போறாங்கனாவே உங்க மனைவிக்கு யாரும் இல்லாத சூழ்நிலை வரும். ஸோ அந்த சூழ்நிலை உங்களை பாதிக்கும். ஒரு சப்போர்ட்டா இருந்தவங்க சப்போர்ட் இல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பார்க்கறது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குழந்தைகளிடம் இந்த நேரத்துல பிரிவினை ஏற்படுத்தும். எந்த மாதிரி? இப்ப ஹாஸ்டல்ல உங்க பசங்களை நீங்களே வாலண்டியரா சேர்த்து விடுறது, இல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்களை அடிக்கிறது, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மனக்கசப்பை இந்த நேரத்துல உருவாக்கும், பிரிவினையை தள்ளி வைக்கும். ஸோ இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஆராய்ச்சி எந்த ஒரு குழந்தையுமே நல்ல குழந்தை தான். அது ப்ராப்ளம் ஆகுறதும் ப்ராப்ளம் ஆக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. காரணம் என்ன? ஜூம் அவுட் ரொம்ப ஜூம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கையில ரொம்ப இழுத்து பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது அறுந்துடும். அறுகிறனால யாருக்கு லாபம்? அந்த மாதிரிதான். சரி, அவன் பண்ண தப்பை எப்படி சொல்லி புரிய வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கோபம், வேகம் இதெல்லாம் காட்டக்கூடாது. அதே மாதிரி தாயாரோட நிலை இந்த நேரத்துல கடுமையா பாதிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனா ப்ரெஷர் ரிலேட்டட் ப்ராப்ளமும், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதிப்பு உள்ளாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்குமே இந்த நேரத்துல சனி பகவான் ராசியாதிபதியை பார்க்கறதுனால கொஞ்சம் உடலை கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வலதுகண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னா சூரியன் கேது இணைவு. இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியன் கேது இணைவு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதிப்புகளை உண்டாக்குங்கிறது தான் இயல்பு. ஸோ ஜனனகால ஜாதகத்துல சூரியன் பாதிச்சவங்க எல்லாம் இந்த பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா வயசுக்கு ஏத்தாப்புல பாதிப்பு. 60 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 20 வயசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட மொபைலை கண்டிப்பா பார்ப்பீங்க. அப்ப கண் சம்பந்த பாதிப்பு வரும். இடது கண் வலது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. மற்றபடி பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு ரிலேட்டடா பார்த்தோம்னா எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புமே இந்த நேரத்துல நல்லா இருக்கு.
திருமண வாய்ப்பு இந்த நேரத்துல நிறைய பேருக்கு இந்த ஆவணி மாசத்துல நிறைய பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும், மேரேஜ் ஆகும் விருச்சிக ராசினருக்கு. ஸோ ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுங்க. ஜனனகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் கண்டிப்பா கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு எதிர்பார்க்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் டெம்பரரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்ல டெம்பரரி ஆன்மீக பணி. அந்த கோயில்ல வந்து டெம்பரரியா வேலை இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா போயிட்டு வாங்க. எதுவுமே தப்பு இல்ல. அதே மாதிரி டெம்பரரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். டெம்பரரியா தான் கிடைக்குமே ஒழிய பெர்மனன்ட்டா கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே இல்ல அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசினர் இந்த நேரத்துல டாக்டருக்கு படிச்சுட்டோ, இல்ல நர்சிங் படிச்சுட்டோ வேலை இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல முறையில இது பண்ணலாம். குறிப்பா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். ஆனா டெம்பரவரி தான் கிடைக்கும். திரும்பவும் சொல்றேன். வேலையை பொறுத்தவரை இந்த நேரத்துல உங்களுக்கு பெர்மனன்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல விருச்சிக ராசினருக்கு. டெம்பரவரி ஜாப் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்றேன். காரணம்னா சூரியன் கேது டெம்பரவரியை தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க செய்த தவறுகளையும் தொழில்ல நீங்க செய்த தவறுகளையும் வெளியில கொண்டு வரும். தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில்ல நீங்க செய்த தவறுகள்லாம் இந்த நேரத்துல வெளியில வரும். அது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ ப்ராப்பரா ஐடி கட்டாதவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது தப்பான விஷயங்கள் பண்றவங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா மூவ் பண்ணுங்க. இல்லாட்டி தொழில்ல ஏமாந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் சூரியன் கேது இணைவு உங்களுக்கு வந்து கண், இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி யூரின் ட்ராக் யூரின் போகும்போது எரிச்சல், அந்த நீர் சத்து குறைய, அதாவது நீர் சத்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நீர் சத்து சுத்தமா குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா விஷாகங்கிறதே ஒரு நீர் பருமனான கிரகம், நீர் சத்து உள்ள கிரகம். அந்த நீர் சத்துக்கு சூரியன் கேதுங்கிறது அதீத உஷ்ணம். அப்படிங்கும் போதுல உங்களுக்கு நீர் சத்து குறையறதுனால அந்த உள்ள எரிச்சல், உடம்புக்குள்ள இருக்க எரிச்சல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏசிலே இருக்க நீங்க ரொம்ப விரும்புவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் ஸ்தானத்துல இந்த நேரத்துல அற்புதமான விருத்தி. புதுசா ஒரு தொழிலை தொடங்கலாம் கூட உங்களுக்கு எண்ணங்கள் வரும். இல்லாட்டி அதிகமான பண வரவு உங்க குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சியை தர மாதிரி உள்ள சூழ்நிலை கிடைக்கும். வார்த்தைகள் ரொம்ப கொடுசா பேசுவீங்க. தேளு கொட்டுனா கொட்டுறதும்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய தப்பான வார்த்தைகள், அவச்சொல்கள்லாம் நிறைய பேசுவீங்க. அதெல்லாம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவும் பாதிப்புகளும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியையும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனையும் இந்த நேரத்துல பிரியிற சூழ்நிலை ஏற்படும். அது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். குழந்தை பிறக்கிற அமைப்பா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க பேசின வார்த்தைகளால இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிசினஸ் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா போறதா இருக்கலாம். இல்ல வெளிநாட்டுக்கு போறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவை பிரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான காலகட்டம் தான். யாருக்கு? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. புதுசா உங்களுக்கு சேர்மனோ, லீடர்ஷிப்போ உங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த இடத்துல. சம்பள உயர்வு கிடைக்குமா தெரியாது. ஆனா பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. முதலாளிக்கு இணக்கமான நபரா மாறுவீங்க. உங்கள எல்லாமே ஃபுல் இதுவுமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும். அதாவது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். இனிமே நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரத கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதுவும் ஆண் குழந்தை சார்ந்த அமைப்பே வரும். ஆனா குழந்தை கன்சீவா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை வந்து கொஞ்சம் பாதிப்புல இருக்கும். உங்க ராசியாதிபதியோட சனி பார்வை இருக்கிறனால இந்த குழந்தையை கொடுத்து எடுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கூட இந்த மாதிரி உருவாகலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மனச்சங்கடத்தை கொடுக்கணுங்கிறத கட்டாயத்துல சனி இருக்கார்ல. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பு கொஞ்சம் கூட படிக்க தோணாது. அப்படிங்கும்போது நீங்க கொஞ்சம் கவனமா படிங்க. படிப்புல மட்டுமே சிந்தனை செய்யுங்க. சரிங்களா? கல்லூரி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் இப்ப இளம் வயதுங்கிறனால யார்ட்டயும் வம்பு, தம்பு சண்டைக்கு போறது தவறு. அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திராதிபதி வக்ரம் செவ்வாய் பார்க்கிறார். ரொம்ப சிக்கலா இருக்கு. தேவையில்லாம எல்லார்ட்டயும் ஏன் கோவப்படுறோமே தெரியாம கோவப்படுவீங்க. யார்ட்ட கோவத்த காட்டுறோம் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். இப்ப நம்ம அப்பா அம்மாட்ட காட்டுறோம்னா அது வேற. வெளியில இருக்க யார்ட்டயாவது கோவத்த காட்டுனீங்கன்னா, அது எங்க கொண்டு போய் முடியும். ஸோ யார்ட்ட கோவத்த காட்டணும், யார்ட்ட கோவத்த காட்டக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருங்க. ஏன்னா இந்த நேரத்துல மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க. அது ஏன்னா சூரியன் கேது இணைவு பெரிய ஆன்மீக குருவே நீங்க எதிர்த்து நிற்பீங்க. பெரிய ஆன்மீக குரு உங்களோட சண்டை போடுவாரு. அவரே சண்டை போட்டாலும் நீங்க ஒதுங்கி போற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி அது வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு தான் பாதிப்பு உருவாக்குமே ஒழிய, அவருக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவர் ஆன்மீக குருன்னு பேர் எடுத்தவர், அந்த லைன்ல இருக்கிறவர், அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ இந்த சனி, செவ்வாயோட சேர்க்கையானது உங்களுக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்கள சுத்தமாவே நிர்மூலம் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கிறதுமாங்கல்ல. கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே வந்து நான் தனியா இருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை குடுத்துரும்.
எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்பா, அம்மா உங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க. கூட பிறந்த சகோதர, சகோதரிகள் உங்கள கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ண மனைவி உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. அதே மாரி பெத்த பிள்ளை உங்களுக்கு இது பண்ணாது. ஜாப்ல, ப்ரொஃபஷன்ல நல்லா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு முதலாளி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே என்னடா இப்படி இருக்கு? எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு பண்ணோம், உழைச்சு குடுத்தோம். நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே! அந்த மாரி ஒரு தாட்ஸ் வந்துரும். ஸோ ரொம்ப விரக்தி, தனிமை வந்து விரக்திய குடுக்கும். விரக்தி வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் குடுக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா, நிதானமா இருக்கிறது நல்லது. அதே மாரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, பூர்வீக சொத்துல இந்த நேரத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஏமாற்றும் அமைப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து, கொஞ்சம் நிதானிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி கல்லூரி மாணவர்களுக்கா இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு படிப்புல எந்த பாதிப்பும் இல்ல. பக்காவா வேலை செய்யும். அதாவது படிப்புங்கிற விஷயத்துல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பொருளாதார ரீதியா, சொத்து ரீதியா, பண ரீதியா கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதே மாரி மக்கள் சப்போர்ட் இந்த நேரத்துல கிடைக்காது. இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிதானிச்சு போறது நல்லது. சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள பொறுத்தவரை இந்த நேரத்துல முழுக்க முழுக்க மருத்துவ செலவுகள குடுக்குற மாரி இருக்கும். அதுவும் குறிப்பா எந்த மாரின்னா, நைட்ல தூக்கம் வரல. அதுக்காண்டி நான் தூக்க மாத்திரை போட்டுக்குவேன். இல்லாட்டி இது அது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஹீட் அதிகமாயிருச்சு. ஏசி போட்டுக்குவேன். அந்த மாரி மருத்துவ செலவு, இல்ல குளிர்ச்சிக்கான செலவு. இல்லாட்டி வெளிநாட்டு பயணம், வெளியூர் உல்லாச சல்லாச வாழ்க்கை, என்ஜாய்மென்ட், டிப்ரஷன். ஸோ இந்த மாரி விஷயம் சைக்காலஜி டாக்டர பார்க்குறது. இந்த மாரி விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல வருமே ஒழிய, வேற எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவ் வராது. அதே மாரி உங்களுக்கு இந்த நேரத்துல அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயும், தந்தை வழி அமைப்புகளாலயும் ஒரு செலவு வரும். ஸோ பார்த்து செலவு பண்ணுங்க. அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சிக்கல்ல உருவாக்கி விட்டு போயிரும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கமின்மையால மனக்குழப்பங்களும், மனப்பதட்டமும் வரும். முதல்ல ரெஸ்ட் எடுங்க. வேற எத பத்தியும் சிந்தனை வேண்டாம். இது உங்களுக்கு மெயினா சொல்றது. அடுத்தது படிப்பு ரிலேட்டடா பார்த்தோம்னா, உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். நல்ல ஷைனிங்கான ஸ்டூடண்ட், பெரிய ஆளு, பெரிய ஸ்டூடண்ட், நல்ல ஸ்டூடண்ட் அப்படிங்கிறத பேர் வாங்குவீங்க. அதே மாரி திருமண அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில், இந்த நேரத்துல திருமண அமைப்பு நல்ல முறையில எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல கணவர நீங்க தேடி புடிக்கிற மாரி இருக்கும். அதே மாரி 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானால ஊர விட்டு வெளியில போற அமைப்புகள குடுக்கும். அப்படிங்கும் போதுல வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றவங்க இந்த நேரத்துல வெளிநாடு போற அமைப்பை தேடுனீங்கன்னா, நிச்சயம் கை கொடுத்து தூக்கி விடும். அதே மாரி செவ்வாய் பகவானானவர் உங்களுக்கு விரயத்த லாபத்த குடுக்குற மாரி லாபஸ்தானத்துல இருந்தாலும் விரயத்த குடுக்குற தன்மையில தான் இருக்காரு. ஸோ எதுவும் அ சகோதரர்கள நம்பியோ, இல்ல எ அரசாங்கத்துக்கு தெரியாம ஏதாவது வேலை பார்க்குறது, 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறது, லாட்டரி டிக்கெட் போடுறது, இந்த மாரி விஷயங்களையும் நம்பி பணத்த போட்டுறாதீங்க. பணத்த போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ தேவையில்லாத செலவுகள்லாம் என்ன அதாவது இயல்புக்கு மாறான செலவு இப்படி பண்ணா நான் அப்படி ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன்னு ஆசை வார்த்தை காட்டுனாங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி நீங்க மாட்டிக்குவீங்க. சரிங்களா? வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.